நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். 2026 ஜனவரி 1 இன்று புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் உரிதாக்கட்டும். கர்நாடகாவில் 2026 புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அதிகமாக மது அருந்திவிட்டு நடக்க முடியாமல் இருப்பவர்களை போலீசாரே அவர்களது வீட்டிற்கு அழைத்துச் சென்று இறக்கிவிடுகிறார்கள். பெங்களூரு, மைசூர், மேங்களூர் போன்ற இடங்களில் மது அருந்துவது சகஜமான ஒன்று. மது போதையில் இருப்பவர்கள் ஓய்வு எடுத்து செல்வதற்காகவே அரசாங்கமே 15 இடங்களை ஏற்பாடு செய்துள்ளது என கர்நாடக உள்துறை அமைச்சர் ஜி. பரமேஸ்வரன் கூறினார். ஆலமரமாக இருந்து பலருக்கு பொதுநல நிழல் கொடுத்து இன்னல் படுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உதவும் உன்னத எண்ணம் கொண்ட வரலாற்று அமைப்பின் சார்பாக திண்டுக்கல் கிளையின் தலைவர் சுகுமாரன் உடன் துணை தலைவி சகோதரி மேரியின் ஊக்கத்தால் இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடையுடன் மதிய உணவு அளித்து மாண்பை பதித்திருக்கிறார்கள். அதில் அமைப்பின் மாநில கமிட்டி நிர்வாகி தனலட்சுமி கலந்து கொண்டிருக்கிறார். கருணையோடு அமைப்பு வழங்கிய உதவியை பெறுவதற்கு உருக்கமாக வந்திருக்கும் மக்களை காண்கிறீர்கள். நமது வரலாற்று அமைப்பின் ஒவ்வொரு நிகழ்வும் நம்மை வியக்க வைக்கிறது. உங்களுடைய சேவை மேன்மேலும் தொடரட்டும். திண்டுக்கல் கிளை தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், அனைத்து நிர்வாகிகளுக்கும் கௌரவ உறுப்பினர்கள், மாநில வழிகாட்டி நிர்வாகிகள் சார்பிலும் தலைமை நிர்வாகிகள் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பூமார்க்கெட்டில் சென்ற மாதம் 12ஆம் தேதி கோவை மாநகராட்சி நகரமைப்பு பிரிவினர் கலந்தாய்வு செய்து போலீஸ் உதவியுடன் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றினர். 27 அடி ரோடு மீட்கப்பட்டு போக்குவரத்திற்கு இடையூறு இன்றி வாகனங்கள் சென்று வந்தது. தற்போது ரோட்டை ஆக்கிரமித்து கடைகள் போடப்பட்டதால் ரோட்டின் அகலம் குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கும் வாகன போக்குவரத்திற்கும் இடைஞ்சலாக உள்ளது என பொதுமக்கள் கோரிக்கை. ஆவண செய்யுமா மாநகராட்சி என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.